அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. இன்றைக்கி எதை பற்றி கதைக்க போகிறோம்னா மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையில் பல வகை இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். நம்பிக்கை இருக்கணும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்மளோட மனசு அலமோதும்ன்றதுக்காண்டித்தான் அவங்கவுங்க கடவுளை சிலையாக வழிபடுவாங்க. சிலவங்க அவங்களோட இப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டோம்னா அவங்க பைபிளை வச்சு வழிபடுவாங்க. கத்தோலிக்கம் என்று சொன்னால் அவங்க சிலைகள் வச்சு வழிபடுவாங்க. மெதடிஸை பொறுத்தளவு அவங்க சிலுவையை வச்சு வழிபடுவாங்க. சைவத்தை பொறுத்தளவு சிலை வச்சு வழிபடுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆக்களும் ஒரு ஒரு மாதிரி. இப்போ அதை ஏன் நம்ம வச்சு வழிபடுறோம்னு சொன்னால் நம்மளோட மனசை ஒரு நிலைப்படுத்தணுன்றதுக்காண்டித்தான். அதை நம்பிக்கை அடிக்கலாம். மூட நம்பிக்கை எதுன்னு சொன்னால் ஒரு மதத்தை கேவலப்படுத்துறது மூட நம்பிக்கை. அடுத்த விஷயம், முக்கியமாக அந்த சில இடங்களில் சைவ கடவுள்களை பேய் என்றும் பிசாசு என்றும் சொல்கிறதும் அது ஒரு மூட நம்பிக்கை. அடுத்த விஷயம் இன்னொன்று, இந்த பூனை குறுக்க போனால், கருத்த பூனை குறுக்க போனால், அதெல்லாம் மூட நம்பிக்கை. தற்கால என்ன பொறுத்தளவு உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. சில விஷயங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒருவரை சந்திச்சுட்டு போனால் அந்த விஷயங்கள் இழுபறியாக இருக்கும். அதுக்காண்டி ஒரே அவங்கள இழுத்து பிடிச்சி திரிக்கையில் அது நம்மட நேரம் காலம் கூட பிள்ளையாக இருக்கலாம். எனக்கு அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னொரு கருத்து என்னென்னு சொன்னால், இந்த ருதுவாகிறது பிள்ளை பருவந்து சந்தோஷமான நிகழ்வு. அதை குற்றம் குறகான்றது மூட நம்பிக்கை. அப்படி பார்த்தா ஒரு பிள்ளை உருவாகிறதே அந்த கழிவு தான். வெளியில் இருந்த கழிவு உள்ளே இருந்த பிள்ளை. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் மூட நம்பிக்கையை வச்சு கொள்ளலாம். கடவுளை கும்பிடுங்க, பைத்தியமாகாதீங்க. எல்லா கடவுளையும் கும்பிடுங்க, வழிபடுங்க. எல்லா கடவுளையும் அன்புக மட்டும்தான் போதிக்கிறார். மற்றது கனவு காணாதீங்க. கண்ணை முடித்து நான் பணக்காரன் ஆகணும், அது செய்யணும் இது செய்யணுன்றதும் மூட நம்பிக்கை. மற்றது ஒரு ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட்ஸ் மருந்து செய்து சுகமாக்க வேண்டிய விஷயங்களை அங்கங்கே கொண்டு போய் தேவையில்லாததுகளுக்கு என்ன சொல்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் நடக்காத விஷயங்களோட நடக்கும்ன்றது நம்பி போய் ஏமாறுறது அது உங்களெலாம் இருக்குது. அது கூட மூட நம்பிக்கை. இப்போ இன்றைய காலத்தில் போலி சாமியார்களை நான் கண்டிருக்கேன். நம்ம காண்றோம் கடவுளுண்டு. கடவுள் ஒரு மனுஷனுக்கு இறங்குனா கடவுள் இறங்கினா அவங்க நம்ம இப்படி அவங்க இவ்வளோ உன்னதமாக இருப்பாங்க. அவங்கள நம்ம என்னென்று சொல்கிறது, அவங்க கடவுளாக இருந்தால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். நான் கடவுள் வாண்டு கூப்பிடுவாங்க. நான் இப்போ போலி கடவுள்களை மட்டும் போலி சாமியார்களை சொல்கிறேன். இப்போ பெண் பூசாரி உண்டு, இந்தியாவில் ஒரு பெண் உண்டு, 3வது திருமணம் அடைஞ்சிருக்கா உண்டு. அதை நான் குறைவாக சொல்லலை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு போலி சாமியார். நான் கடவுள் எவன் ஒருவன் நான் கடவுள் என்று சொல்கிறானே அவன் கடவுளும் இல்லை, மனுஷனும் இல்லை. கடவுளில் நம்ம கண்டிருக்கோமா? கடவுளையே கூட கண்டிக்கலாம் என்று சொல்லலாம். கண்டிருப்போம், நாங்கள் கடவுளை கண்டிருப்போம். இல்லை, கடவுளை காண்றது அபூர்வம். ஒரு மனுஷ உருவத்தில் இதில் வந்திருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், உணராமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காண்டி கடவுளாக இறங்கினால நம்ம செத்து போயிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு கடவுளும் எப்படி இருப்பாங்கன்றதே நம்மளால் அளவிட முடியாத இதாக இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லை, மற்ற என்னென்னு சொன்னால், இந்த என்ன சொல்கிறது, ஒரு நடக்காத விஷயத்தை நடக்குமென்று அதை நம்பி இருக்கிறது அது மூட நம்பிக்கை. உங்களை சோம்பேறியாக இருக்கிறது ஒரு மூட நம்பிக்கை.
நமக்கு கிடைக்கலையே என்று வீட்டரிக்கிறது ஒரு மூட நம்பிக்கை. எதுவாக இருந்தாலும், தோல்வியாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும் இறங்கி வேலை செய்யுங்க. உங்களை நீங்கள் ஏமாற்றாதீங்க, மற்றவங்களை ஏமாற்றாதீங்க. இறைவன் எல்லாரும் ஒன்று தான், நன்மையைத்தான் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வருத்தம் இந்த வருத்தம்னு சொல்லாமல் என்னதுண்டு தீர்க்கமாக விசாரித்து அதை உணர்ந்து கொள்ளுங்க. மற்றவங்க அந்த சொல்கிறாங்க பில்லி சூனியம் அது இதுண்டு, எதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பாதிப்பு இருக்கும், மற்றபடி பாதிப்பு இருக்காது. அதுக்காக அந்த போலி ஆசாமிகள்கிட்ட போய் ஏமாறாதீங்க. அது சரியான மூட நம்பிக்கை. நம்பிக்கை வைக்கணும், கடவுள்லேயோ மக்கள்லேயும் நம்பிக்கை இருக்கணும். ஆனால் அதுவும் அளவோடு இருக்கணும், மூட நம்பிக்கையாக மாறக்கூடாது. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு, ஒரு வயிற்றில் ஏதோ ஒரு வகையான கட்டி இருக்குன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி இருக்குன்னு சொன்னால் அதுக்கான மருந்து ஒரு தமிழ் வைத்தியமாக இருக்கட்டும், இல்லை அக்குப்பச்சை முறை, இப்போ எத்தனையோ வகையான மருந்து இருக்குது. அதை பூர்ணமாக சுகப்படுத்துகிறவங்க நிறைய உண்மையானவங்களை நீங்கள் கண்டறியுங்க. தெரியாமல் கொண்டு விழுந்து அவங்களுக்கு காசை சுழியாக கொடுத்து உயிரையும் இழந்து ஏமாறுறது சரியான மூடநம்பிக்கை. அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். பூசாரி என்று சிலாக்கள் கழிப்பாங்க, பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு. அது எந்தளவு சாத்தியமாகும் அதுன்றது எனக்கு தெரியாது, நான் தெரியாத விஷயத்தை சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ஒரு வருத்தம் என்று சொன்னால் அதை என்ன ஏது என்று நல்ல ஒரு ஆக்கள்கிட்ட கண்டு கேட்டு அவங்க நிறைய பேரை சுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது வைத்தியராக இருக்கணும். நோய் என்று சொன்னால் வைத்தியம் தான் தெரியணும். அதை போய் பூசாரி மேலே பார்க்குறது பிழையான விஷயம். இப்போதைய காலத்தில் நிறைய ஏமாற்றங்கள். பூசையது அந்த வருத்தம் இந்த வருத்தம் பேய் பிசாசி என்று சொல்லுவாங்க. பேய் பிசாசி என்று சொன்னால் நம்ம அவர் எப்படி கண்டுபிடிக்கிறீர் பிசாசுன்றது எல்லாம் ஒரு யுக்தி தான். சரியா? உங்களை நீங்கள் ஏமாறாதீங்க, மூட நம்பிக்கையாக வாழாதீங்க. என்ன எதையும் தெரிஞ்சு படித்து ஆராய்ஞ்சி கேள்வி ஞானம் இப்போ உங்களை வசப்படுத்தாமல் நீங்களும் மதிநுட்பமாக அதை வேலை செஞ்சு இதை கையாளுங்க. நம்பிக்கை இருக்கணும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நன்றி.